பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு எக்காலங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் 7 எக்காலங்கள். பைபிளில் எக்காலம் ஊதப்படுவது என்றால் அது சாதாரண சத்தம் இல்லை, அது ஒரு எச்சரிக்கை சத்தம், ஒரு தீர்ப்பு வரும் சின்னம், மனிதரை விழிக்க வைக்கும் தேவனின் அழைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை இந்த 7 எக்காலங்கள் பற்றி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு எக்காலமும் ஒலிக்கும்போது இந்த பூமியில் சில சம்பவங்கள் நடக்கின்றன. அவையெல்லாம் தேவன் மனிதனை எச்சரிக்கிற வழிகள். முதல் எக்காலம் இயற்கையில் பாதிப்பு. 2ஆம் எக்காலம் கடல் பாதிப்பு. 3ஆம் எக்காலம் தண்ணீர் கசப்பு. 4ஆம் எக்காலம் சூரியன் சந்திரன் இருள். இதெல்லாம் என்ன சொல்லுது பார்ப்போம். மனிதனே திரும்பி வா என்று தேவன் அழைக்கிறார். தேவன் தண்டிப்பதற்கு முன் எச்சரிக்கிறார். மனிதனை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. அன்பானவர்களே, இந்த எக்காலங்கள் வெறும் வரலாறு இல்லை, இது நமக்கான செய்தி. நினைவில் வச்சுக்கிறணும். இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த எச்சரிக்கையை நான் கேட்கிறேனா? ஏனென்றால் கடைசியில் 7வது எக்காலம் ஒலிக்கும்போது அது தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக நிறுவப்படும் நேரம். ஆகையால் இன்று நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பி அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆமென்.